யாழ் பல்கலைக்கழகத்துல கலைப்பீடாதிபதி ரகுராம் பாலியல் லஞ்சம் வாங்கின குற்றம் சாட்டப்பட்ட கலைப்பீடாதிபதி ரகுராமுக்கு எதிராக கொழும்பு உச்ச நீதிமன்றத்தில அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கு தொடரப்பட்டிருக்கு. ஒரு அந்தப்புறம் மாதிரியான செட்டப்ப வச்சிருக்கிறோம். இத ரகுராமோ அல்லது கணேசலிங்கம் போன்றவர்கள் வலுக்கமாக தமிழ் தேசியம் என்ற பெயரில் இதை காட்டிக்காக பார்க்க உண்மையில புலிப்பாசிச பிரதிநிதிகளாகத்தான் கணேசலிங்கமும் ரகுராமும் அங்க செயற்படுகிறார்கள். தேசிய இனத்தன்று அந்த கருப்பு கொடி இறக்கியது ஏற்றியதும் மற்ற கொடியை தேசிய கொடி இறக்கியதும் ஒரு பாரதூரமான குற்றம். தேசிய கொடியை இறக்குற அளவுக்குரிய துணிவு இங்க இருந்து வந்த என்றால் இந்த துணிவுக்கு அங்க பின்புலம் ஒன்று இருக்குது. பல்கலைக்கழகம் பாலியல் லஞ்ச குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ரகுராமோ அல்லது பாலியல் வன்புணர்வு குற்றம் சுமத்தப்பட்ட கணேசலிங்கமோ புலிகளை தங்களோட நலனுக்காக பயன்படுத்துகிறார்களே ஒழிய அவர்கள் புலிகளுக்காக அங்க எதுவும் செய்யற மாதிரி தெரியும். இன்றைக்கு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்கள் சிங்கள மாணவர்கள் கூடுதலா இருக்கு. பல்கலைக்கழகத்துக்குள்ள புலிகள் சம்பந்தப்பட்ட இதுகள் இருக்கல. சிங்கள மாணவர்கள் எங்களுக்கு வழிபாட்டுக்கு ஒரு புத்தர் கோயில் வேணும் இதுக்குள்ள கட்ட வெளிக்கிட்டார். உபவேந்தர் சர்க்குணராஜா வந்து 2க்கு மேற்பட்ட தடவை மாணவிகளை எச்சரித்திருக்கிறார். பேராசிரியர்கள் உங்களுக்கு பிஸ்கெட் தருவார்கள், ரகுராம் தான் பதவி விலகிறன் என்ற ஒரு பெரிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அதுக்கு பிறகு தன்னுடைய இந்த கணேசலிங்கம் போன்ற காமுக பேராசிரியர்களை கொண்டு ஒரு போராட்டத்தை நடத்தி மீண்டும் தான் பதவியை ஏற்றார். முற்போக்கான சக்திகளால் என்ன முற்போக்கு சிந்தனையோட கட்டப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் சீரழி கல்வி முறையில இருந்து சாகலாம். அது பல்கலைக்கழகத்துக்குள்ள இந்த சாதியம், ஆணாதிக்கம், சைவம் இந்த சிந்தனைக்குள்ளேயே வளர்ந்த இன்னொரு கூழ் முட்டையை கொண்டு நிறுத்தணும் என்றதுதான் அவன் கோரிக்கையா இருக்கும். வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு கலந்துரையாடலில் சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு கலந்துரையாட வந்திருப்பவர் உங்களுக்கு மிகவும் அறிமுகமான இடதுசாரி பாரம்பரியத்தில் வந்த யாழ் பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒன்றியத்தை பின்னிருந்து ஆரம்பித்தவர்களில் முதலாவது மாணவர் ஒன்றியத்தை பின்னிருந்து ஆரம்பித்தவர்களில் ஒருவருமான சமூக செயற்பாட்டாளர் ஆய்வாளர் நல்ல தம்பி ஜெயபாலன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஜெயபாலன். நேர்களுக்கு வணக்கம். யாழ் பல்கலைக்கழகத்துல நடந்த பிரச்சனை வந்து நாங்கள் ஏற்கனவே பல தடவை கதைச்சும் இருக்கிறோம். கலைப்பீடாதிபதி ரகுராம் பாலியல் லஞ்சம் வாங்கின குற்றம் சாட்டப்பட்ட கலைப்பீடாதிபதி ரகுராமுக்கு எதிராக கொழும்பு உச்ச நீதிமன்றத்தில வழக்கு தொடரப்பட்டிருக்கு. அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இது பற்றி நீங்கள் என்ன அபிப்பிராயம் கொள்றீங்க? உண்மையில புலிப்பாசிச பிரதிநிதிகளாகத்தான் கணேசலிங்கமும் ரகுராமும் அங்க செயற்படுகிறார்கள். இவர்கள வழிநாட்டத்தில் தான் யூனிவர்சிட்டியில ஒரு குரூப் மாணவர் சங்கம் கூட இந்த புலிகள் ஆதரவான மாணவர் சங்கம் இயங்குகிறது அப்பட்டமா தெரியுது. ஏனென்று சொன்னால் அந்த தேசிய இனத்தன்று அந்த கருப்பு கொடி இறக்கியதும் ஏற்றியதும் மற்ற கொடியை தேசிய கொடி இறக்கியதும் ஒரு பாரதூரமான குற்றம். இங்க பக்கத்தில் ஒரு கருப்பு கொடி ஏற்றி இருந்தால் அது வேறு. தேசிய கொடியை இறக்குற அளவுக்குரிய துணிவு இங்க இருந்து வந்த என்றால் பிரச்சனை. இந்த துணிவுக்கு அங்க பின்புலம் ஒன்று இருக்கு பல்கலைக்கழகத்தில். இதுக்கு நடவடிக்கை எடுக்காவிட்ட நிர்வாகம் பயந்து இந்த அமைப்புக்கு பயந்து போயிருந்ததா என்ற ஒரு கேள்வியும் வருது. அராஜகமான முறையில் இவர்கள் நடப்பார்கள், தங்களுக்கு எதிரான பயப்பீதியோ தெரியும். இதே நேரத்தில் தேர்தல் மூட்டம் இறுதி நேரத்தில் அங்க உள்ள புத்திஜீவிகள் எல்லாம் அமர்ந்து போயிருந்தவை ஒரு அறிக்கை விட்ட அனுராக ஆதரவு அறிக்கை விட்டவர். இந்த புத்திஜீவிகள் என்றவரை திருப்பி ஒரு கதையும் கதைக்கணும் இல்லை. ஏன்னா அங்க அடக்குமுறை கூடுதலா இருக்குன்னா அர்த்தம். அவர்கள் பயப்படுகிறார். அவர்கள் சிறுபான்மை இந்த புத்திஜீவிகள் அங்க புத்திஜீவி மட்டத்தில் உள்ள ஒரு முற்போக்கா சிந்திக்கிறவர்கள் சிறுபான்மையா இருக்கிறார்கள். எனக்கு என்ன படுகிறது என்றால் இந்த பாலியல் லஞ்ச குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ரகுராமோ அல்லது பாலியல் வன்புணர்வு குற்றம் சுமத்தப்பட்ட கணேசலிங்கமோ புலிகளை தங்களோட நலனுக்காக பயன்படுத்துகிறார்களே ஒழிய அவர்கள் புலிகளுக்காக அங்க எதுவும் செய்யற மாதிரி தெரியல. புலித்தோலை போர்த்தி தங்களை அராஜகங்களை மறைக்க முற்படுகிறார்கள் போலதான் தெரியுது. அதான் அது வெளித்தோட்டத்தில் என்று இன்றைக்கு சொல்றதுக்கு அங்க யாரும் இல்லை. சமீபத்தில் ரகுராம் பேசிய பேச்சு ஒன்று ஒரு சுதந்திர தினத்துக்கு எதிரான பேச்சு அது புலி பேச்சு தானே பேச்சு. இல்ல அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் அந்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாருமே ஏதோ போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களான மாதிரியும் தான் அவர்களை எல்லாம் மீட்க வந்தவர் மாதிரியுமான ஒரு மாவீரர் தின உரை போலதான் அவர் தன்னுடைய அந்த உரையை வெளியிட்டு இருக்கிறார். ஆனால் இவர்கள் உண்மையிலேயே விடுதலை புலிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்களா இல்லை. இவர்கள் விடுதலை புலிகளை தங்களுடைய நலன்களுக்காக
பயன்படுத்துகிறார்கள் என்றுதான் பெரும்பாலும் விடுதலை புலிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். இருக்கலாம் இவர், ஆனால் இவர் ஐடியாலஜி புலிகளா தான் இருக்கு, செயற்பாடுகள் எல்லாம் அப்படித்தான், அது மாதிரி தான் கொண்டு போகும். அல்லது இப்படியான இதுல கண்டிக்கிற அளவுக்காக இல்லை தான். நம்ம அங்க யூனிவர்சிட்டியில நடக்கிற அராஜகங்களை அல்லது இந்த யூனிவர்சிட்டியில நடக்கிற அராஜகங்களுக்கு அவர் தானே பொறுப்பு. அது அவைதான் பொறுப்பா இருக்கணும். அது உண்மைதான். மாணவர்களை மாணவர்களை திட்டமிட்டு போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டு தன்னோட சேர்ந்த ஒரு சில மாணவர்களை வச்சுக்கொண்டு ஒட்டுமொத்த மாணவர் சங்கத்தையும் அடக்கி கொடுக்க பாக்கணும். அது அடக்கி கொடுக்க பாக்கணும். அதே நேரத்தில் பெரிய ஒரு ஆபத்தான நிலைமை ஒன்று எனக்கு படுது. அங்க மாவீரர் முள்ளிவாய்க்காலுக்கு நினைவு கொண்டாங்க, நினைவு கட்டிட்டு பல்கலைக்கழக இதுக்குள்ள பவுண்டரிக்கு என்ன பொங்குதமலுக்கும் அங்க ஒரு நினைவு தூவி வச்சிருக்கோம். அன்றைக்கு பொங்குதமல் அன்றைக்கு போய் மாலை இல்லாம பூவெல்லாம் போட்டு எல்லாரும் போட்டு நான் செய்தேன். முதல்ல ரவுராம எல்லாரும் போயிட்டு பார்த்தேன். என்ன பிரச்சனை என்று சொன்னால், இன்றைக்கு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்கள் சிங்கள மாணவர்கள் கூடுதலா இருக்கு. இன்றைக்கு போன கிழமை இங்க கிளிநொச்சி பல்கலைக்கழகத்துக்குள்ள கிறிஸ்தவ அமைப்பு ஒரு கிறிஸ்தவ கோயிலா கட்டியிருக்கு. அது மாதிரி இங்கேயும் இந்த புலிகள் சம்பந்தப்பட்ட இதுகள் இருக்கல, சிங்கள மாணவர்கள் எங்களுக்கு வழிபாட்டுக்கு ஒரு புத்தர் கோயில் வேணும் இதுக்குள்ள கட்ட வெளிக்கிட்டால் நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எங்க கொண்டு போய் விடும் இது? ஏன் அவர்கள் கேட்கறதுக்கு உரிமை இல்லை? உரிமை இருக்கு. நீங்கள் இதெல்லாம் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தான் இவ்வளவு வெளிநாட்டுல புலிகளோட காசை வச்சுட்டு தின்றவங்கள்ட்ட இருக்காங்க. அவங்கள கொண்டு போய் சின்ன காணி துண்டை வாங்கி அங்க கொண்டு போய் மொழிவாய்க்காலையும் கட்டு இதையும் கட்டன் அதுக்குள்ளதான் கட்டணும். யூனிவர்சிட்டி இதுக்கு அது வாங்கினது முற்போக்கான சக்திகளால என்ன முற்போக்கு சிந்தனையோட கட்டப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இந்த சீரழி கல்வி முறையில இருந்து சாகலாம். அது இப்ப அங்க வர கல்வி முறை பாடசாலையில இருந்து அவர் பரீட்சையில முன்னுக்கு வந்த இல்லை. இப்ப இன்னைக்கு டியூட்டோரியலால வளர்க்கப்பட்டு கள்ளப்பேப்பர்களால படிப்பண்ட தேவையில்லை. டியூட்டரி போனால் அவர்களாலேயே கேள்வி பதில் வழங்கப்படுவது. சித்தி அடைஞ்சு யூனிவர்சிட்டி போயின் மொழிய அடிப்படையில அவைகள கல்வி வளர்ச்சி என்றது ஜீரோவில் இருக்கு. ஒரு நல்ல ஒரு சிந்தனைகள் இல்லை. எல்லாம் குறுகிய சிந்தனைகளும் குறுகிய நோக்கங்களும் குறுகிய பார்வைகளும் தான் இருக்கு அங்கத்தே மாணவர்கள் எல்லாம். மற்றது பாலியல் இதுக்கெல்லாம் என்னத்துக்கு போகணும்? நீ கல்வியை கற்றுக்கு திறமையா படிக்க முடியுமா? நீ ஏன் பாலியலுக்கு உடந்தையா போற? அதுக்கு அதனால அவர்களுக்கும் அது சந்தர்ப்பமா போகுது. அப்படியே நடந்தது. அவர்கள் சந்தர்ப்பமா பாதிக்கிறார்கள். மாணவர்கள் வீக்னஸ் தான் அவர்கள் சந்தர்ப்பமா பாதிக்கிறார்கள். மாணவர்கள் கல்வித்தரம் குறைஞ்சென்று போகுதுன்றது அப்பட்டமா தெரியுது. இன்றைக்கு மற்ற இடங்களை விட மாகாணங்களை விட யாழ்ப்பாணம் முன்னணியில் நின்றது தரமான கல்விகளோட. இன்னைக்கு எல்லாம் தலைகளா போகிறார்கள். இதுக்கு என்ன அடிப்படை? முக்கியமானதெல்லாம் கலைப்பிடம் தான். வடமாகாணத்துல யாழ் பல்கலைக்கழகத்தின் 80% மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் பெரும்பாலும் கலைப்பிடத்துலதான் இருக்கிறார்கள். அப்ப கிட்டத்தட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கலைப்பிடத்தை தவிர மற்ற துறைகளில் மிக குறைந்த தமிழ் மாணவர்கள் தான் இருக்கிறார்கள் எண்ணிக்கையில். அதே நேரத்தில் அந்த கலைப்பிடத்துல ஆக்கபூர்வமான ஒரு துறை என்றது ஒன்றுமே இல்லை. சமூகத்துக்கு பிரயோஜனப்படக்கூடிய ஒன்றுமே இல்லை. அப்படியே பேக்கரி பான் தள்ளி விட்ட மாதிரி அப்படி கலைப்படுத்தா தள்ளி விட்டு வெளியில வந்து வேலை வாய்ப்பு இல்லையா ஆர்ப்பாட்டம் செய்யறதா தான் இருக்கு. அதே நேரத்தில் எங்களுக்கு தமிழ் தான் வேணும், இந்த சிங்கள புத்த கோவில் அழிஞ்ச கட்டவனா நாங்கள் இந்த தனித்துவமான போட்டு அங்க அதே சிங்கள அரசாங்க திட்டத்தான் உங்களுக்கு வேலை வேணும்னு தேடி நின்று அதுவும் ஒரு முரண்நகை இருக்குது. எங்களுக்கு அரசாங்கம் வேண்டாம், தேசிய கொடியும் வேண்டாம், டிகிரிய சர்டிபிகேட்டை வச்சுக்கொண்டு வேலை அரசாங்கம் தான் வேலை, அரசாங்கம் வேலை இல்லையா வேலை செய்ய மாட்டேன். என்ன முரண்நகை என்று தெரியல. அன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தில் இறக்கி போட்டு குறுகிய சுயநலம் கொண்ட பிற்போக்கான சிந்தனையோட இருக்கின்றது அப்பட்டமா தெரியுது. இதுதான் அவைய குறுகிய நோக்கங்கள் வெளிப்பாடு, கல்வி வளர்ச்சியில வெளிப்பாடு. இதுகள் எல்லாம் வேறு ஆர்ப்பாட்டத்தில் பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஒரு புள்ள பேட்டி கொடுக்குது. எங்களை கொண்டு போய் கோஆபரேட்டிவ்ல மேனேஜ்மெண்ட் போட்டா எங்களோட சனம் என்ன நினைக்கும்? நாங்க எவ்வளவு படிச்சு டிகிரி எடுத்து போட்டிருக்கிறோம், எங்களை கொண்ட கோஆபரேட்டிவ் குறைவா? அவர்கள் செய்யற போராட்டங்கள் எல்லாமே மத்திய தொழில் செய்பவர்களை மிகவும் கீழானவர்களாக அவர்களுடைய சிந்தனையில வச்சிருக்கணும். அதான் அந்த மிகப்பெரிய பிரச்சனை. உண்மை. அவரோட வளர்ச்சி போக்கு தெரியுது இல்ல? அப்படியே அவர்களோட வளர்ச்சி போக்கு எப்படி இருக்குன்றே தெரியுது அவரோட கல்வி முறையில. யாழ் பல்கலைக்கழகத்தில இருந்து வார மாணவர்களுடைய, பொதுவா பல்கலைக்கழகங்கள் இருந்து வார மாணவர்களுடைய ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் நினைக்கிறார்கள் அந்த பட்டப்படிப்புக்கான சான்றிதழ் கையில இருந்தால் அறிவு வந்துட்டு நினைக்கணும்.
சரியா சொன்னீங்க. அதுதான் சிந்தனை. அவர்களுடைய அறிவை பூர்ணப்படுத்தி நினைக்கிறோம். அப்ப அவர்கள் அதுக்கு மேலாக கற்கிறதுக்கு தயாராக இல்லை. அவர்களுக்கு அந்த சர்டிபிகேட் கிடைச்சால் தங்களோட அறிவுகளுக்கு அங்கீகாரம் நினைக்கிறாங்க. அதனால வேலை நிறுவனங்கள் இந்த பட்டதாரி மாணவர்களை வேலைக்கு எடுக்கவும் விரும்புகிறார்கள். அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இவர்களை வேலைக்கு எடுத்து இவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறதும் கரைச்சல் என்றால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், தங்களுக்கு எல்லாமே தெரியும். இவர்களை கொண்டு டீச்சிங் போஸ்ட்ல கொடுத்தா, ஆசிரியர் தொழில கொடுத்தா மற்ற மாணவர்கள் நிலைமை என்னன்னு யோசிச்சு போயிரும். கிட்டத்தட்ட அப்படி வடமாகாணத்தின கல்வி நிலைமை அப்படித்தான் கீழே அப்படித்தான் இருக்கு. நான் கேள்விப்பட்டாங்க, யாழ்ப்பாணம் கிளிநொச்சி விவசாய பிரிவுக்கு இங்க யாழ்ப்பாணத்துல இருந்து தான் இவே போறவையாம் லெக்சரர்ஸ் தங்கி இருக்கு இல்லையா, அடிச்சு சொல்லி போட்டு கிழமையில ஒரு நாள் 2 நாள் போறது அருமையா அடிச்சு சொல்லி போட்டு நின்றுக்கணும் அவனுடைய காது இதுன்னு சொல்லி. அதை பற்றி நிர்வாகம் தலைவர்களா தெரியல. இதை கேள்விப்பட்டேன். இப்படி கிழக்குல நடக்கிற இந்த அரசாங்க உத்தியோகத்தர்களிடையே நடக்கிற ஊழல் மிகப்பெரிய ஊழலா இருக்கு. இவர்களுடைய நடவடிக்கைகளால்தான் வடக்கு கிழக்கு இன்னும் அபிவிருத்தியை நோக்கி செல்ல முடியாமல் இருக்கு. அது மாத்திரமில்ல, இன்றைக்கு அனடாட அரசாங்கத்தை எதிர்க்கிற இந்த ஊழல்காரரால் எதிர்க்கிறதுக்கு முக்கிய காரணம் தங்களோட ஊழலை இனிமேல் செய்யலான்றது. அந்த விஷயம் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு மிக பொருத்தமானது. யாழ் பல்கலைக்கழகம் வெளியில இருந்து எந்த ஒரு விரிவிரியாளர்களை பேராசிரியர்களை உள்வாங்கிறது இல்லை. அது உலக தரத்தில் எடுத்தா யாழ் பல்கலைக்கழகம் மிக கீழான மட்டத்துல தான் இருக்கு. கொழும்பு பிரதேனியா பல்கலைக்கழகங்கள் முன்னணியில் அடிக்கிறது. இலங்கை பல்கலைக்கழகங்கள் தரவரிசையில கொழும்பு மற்றும் பிரதேனியா பல்கலைக்கழகங்கள் முன்னுக்கு இருக்கு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகம் கீழ்மட்டத்தில் இருக்கு. உண்மை. இந்த நிலைமையை நாங்கள் மாத்தணும் என்றால் உலக நாடுகள்ல இருக்கிற அறிவுஜீவிகள் இங்க விரிவிரியாளர்களா பேராசிரியர்களா வரணும். அதுக்கு மாணவர்களும் ஒவ்வொரு பகுதி மாணவர்களும் இங்க கல்வியை கற்கும். அப்பொழுதுதான் இந்த பல்கலைக்கழகம் முன்னேறதுக்கான இடம் இருக்கு. ஆனால் தற்பொழுது உள்ள பல்கலைக்கழக கட்டமைப்பு தாங்கள் தயாரித்த தங்களிடம் கற்று வெளியேறியவர்களைத்தான் மீளவும் உள்ளுக்கு வாங்கின ஒரு மூடிய ஒரு க்ளோஸ் சொசைட்டியா தான் யாழ் பல்கலைக்கழகம் இருக்கு. ஒரு அந்தப்புறம் மாதிரியான செட்டப்ப வச்சிருக்கிறோம். இத ரகுராம் போன்றவர்கள் இத மிக இறுக்கமாக கட்டி காக்கணும். ரகுராமோ அல்லது கணேசலிங்கம் போன்றவர்கள் வெல இறுக்கமாக கட்டி காக்கணும் என்றால் தமிழ் தேசியம் என்ற பெயரில் இதை காட்டி காக்க பார்க்கணும். அதாவது தாங்கள் நடைமுறைப்படுத்துற பல்வேறு ஊழல் மோசடிகளையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த குளோஸ் சொசைட்டியை வச்சிருக்கிறோம். தாங்கள் புனிதமானவர்களை காட்டிக் கொள்வதற்காக இப்படியான இதை செய்யணும். இதுக்கு அரசாங்கத்துக்கு பிரதம மந்திரி தான் உயர்கல்விக்கும் பொறுப்பா இருக்கா. இது எல்லாத்தையும் கருத்துல கொண்டு முழு நிர்வாகம் இருக்கா மாற்றப்பட்டு இவர்கள் அங்கால தென்னிலங்கையில உள்ள பல்கலைக்கழகங்கள் மாற்றப்பட்டு புதியவர்கள் அதுவும் வெளிநாட்டில இருந்து வந்தவர்களும் நல்ல கல்விமான்களையும் அதுக்குள்ள உள்வாங்கி பழைய நிலைக்கு பல்கலைக்கழகத்தை கொண்டு வராண்டால் நீங்கள் சொன்ன மாதிரி அதை விட வேற வழி இல்லை. நிர்வாகம் மற்றது உபவேந்தர் அவரை என்னன்னு சொல்றேன், அவர் சில விஷயங்களை ஓப்பனா சொல்லி போட்டு அப்படியே அதை பத்தி ஆக்ஷன் இல்லாம அப்படியே விட்டு போய்கின்றிருக்கிறார். இல்ல என்ன பிரச்சனை எங்களுக்கு நாங்கள் வெளியில இருந்து பாக்குறோம். பல்கலைக்கழகத்துக்கு உள்ள போய் இருக்கேக்குள்ளதான் உங்களுக்கு அது இந்த நடைமுறை சிக்கல்களை புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். உபவேந்தர் சத்குணராஜா 2க்கு மேற்பட்ட தடவை மாணவிகளை எச்சரித்திருக்கிறார். பேராசிரியர்கள் உங்களுக்கு பிஸ்கெட் தருவார்கள், உங்களை கூப்பிடுவார்கள், தனியா போயிடாங்கோ கைய பிடிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இவர்கள் குறுஞ்செய்தி இரவு நேரங்கள்ல குறுஞ்செய்தி அனுப்புகிறார்கள் என்றும் சொல்லி இருக்கிறார். ஆனால் இதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போகிறார் என்றால் இப்ப அண்மையில பார்த்தோம்னா தெரியும், ரகுராம் தான் பதவி விலகிறன் என்ற ஒரு பெரிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அதுக்கு பிறகு தன்னுடைய இந்த கணேசலிங்கம் போன்ற காமுக பேராசிரியர்களை கொண்டு ஒரு போராட்டத்தை நடத்தி மீண்டும் தான் பதவியை ஏற்றார். அப்ப இப்படியான நடைமுறை சிக்கலை கையாளுறதுக்கான ஆளுமை ஸ்ரீ சத்குணராஜாவிட்டையும் இல்லை. அவர்கள் என்னன்னா இந்த பல்கலைக்கழக சமூகம் மிக மோசமான பாலியல் காமுகர்களாலையும் பாலியல் லஞ்சம் வாங்குபவர்களாலையும் தான் இயங்கிக் கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. ஸ்ரீ சத்குணராஜா போன்றவர்கள் ஒரு பேருக்கு துணைவேந்தராக இருக்கிறாரா என்ற ஒரு கேள்விக்குறிதான்.
இதுல வந்து உண்மையிலேயே இந்த தேசிய மக்கள் சக்தியில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் இது புரியாத விஷயங்கள் இல்ல, தெரியாத விஷயங்களும் இல்ல. இவர்கள் இதுல எந்த அளவுக்கு முன்கை எடுக்கிறார்கள் என்ற பொறுத்துதான் அடுத்த கட்டத்துக்கு பல்கலைக்கழகத்தை கொண்டு போக முடியும், எடுக்க வேணும். இப்படியே போய்கொண்டிருந்தால் பல்கலைக்கழகத்தை அது என்னன்னு சொல்றேன்னு தெரியாது, ஒரு கீழ்த்தரமான நிலைமைக்கு போய் உண்மையிலேயே இந்த தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கிற அந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ள பிரச்சனை, அவர்கள் முதல் தரமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து கன விஷயங்களை, இந்த அனுபவங்களை படிக்க வேண்டி இருக்கு. இந்த அரசியல் பாராளுமன்ற அரசியல் அனுபவங்களை அவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கு. அவர்கள் வந்து கட்சி கட்டுப்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அவை நடக்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் இப்படியான விடயங்கள் வந்து முன்கையெடுத்து உடனடியாக பிரச்சனைக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு. அவையில கல்வி மந்திரியா இருக்கிற பிரைம் மினிஸ்டரா இருக்கிற ஒரு சிம்பிளானால் எல்லாரையும் போய் கதைக்கக்கூடிய ஒரு நிலைமை கதைக்கலாம். அரசியல் படிக்காட்டியும் அதோட பல்கலைக்கழக சம்பந்தப்பட்ட அதுல டாக்டர் தான் இருக்கிறாரு, அவருக்கெல்லாம் இது விளங்காதுன்னு சொல்றேன். நினைக்கிறீங்களா? விளங்கும். ஏன் கதைக்காம இருக்கணும் தான் கேட்க வேண்டியது. இன்னொன்று இருக்கு, பிரதமர் ஹரணி அமரசூரிய தான் உயர்கல்வி அமைச்சராகவும் இருக்கிறார். பல்கலைக்கழகங்களுக்கு அவர் தான் பொறுப்பாகவும் இருக்கின்றார். அடுத்த துணைவேந்தருக்கான தெரிவு வருகின்ற பொழுது யாழ் பல்கலைக்கழகங்களுடைய மானிய குழு வந்து ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கணும். அடுத்தது வந்து இந்த இன்னொரு பிரச்சனை இருக்குது. அவர் சொல்கின்றது பிரதமருக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் உள்ள பிரச்சனை, யாழ் பல்கலைக்கழகம் வந்து ஒரு சென்சிட்டிவான இடம். இப்ப இவர்கள் என்ன கேட்பார்கள் என்றா, யாழ் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு சைவ வெள்ளாள தமிழன் தான் அதுதான் பிரச்சனை. இப்ப உங்களுக்கு பல்கலைக்கழகத்தை கல்விய அறிவியல் ரீதியா கொண்டு போறதா, அல்லது பல்கலைக்கழகத்தை ஒரு வெள்ளாள ஆணாதிக்க தமிழன் ஆதிக்க சக்தி இந்த அடிப்படையில அந்த பல்கலைக்கழகத்தை கொண்டு போறதா என்ற சிக்கல் இருக்கு. பேராசிரியர் வண்ணஜீவன் தெரிவு செய்யப்பட்ட போதும் அவருக்கு எதிரான கடுமையான எதிர்ப்புகள் காட்டப்பட்டது. அது இந்து கல்லூரியோட பாரம்பரியத்துல வந்தது. இதொரு சிக்கல். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வந்து இது ஒரு பெரிய சிக்கலாத்தான் இருக்க போது. இப்ப தன்னைத்தானே யாழ் பல்கலைக்கழகம் அழித்துக் கொள்ளுமா என்ற ஒரு கேள்வியும் எழும்புது. அதுக்கு முன்பு சிங்கள மேல்தட்டு வர்க்கத்தோட ஆட்சிகள் அங்கால இருந்தது, அது அவைக்கு சாதகமா இருந்தது. இப்ப உள்ள எல்லாமே அப்படியா நிலைமை ஒன்று இல்லை தானே. அதனுடைய அதுல மாற்றி தையட்டி விகாரை எடுத்தோம்னு சொன்னால், தையட்டி விகாரை ஒரு பிரச்சனையே இல்லை. தையட்டி விகாரை வந்து ஒரு 8-10 பரப்பு காணியில ஒரு கட்டப்பட்டிருக்கு. ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒருவரே 20 பரப்பு காணியை தையட்டி விகாரைக்கு வழங்கி இருக்கிறேன். இப்ப இதை கட்டைக்குள்ளையும் நாங்கள் ஒன்றும் சொல்ல இல்லை. பெரும்பாலும் இவர்கள் கட்ட அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு திடீரென்று தேர்தல் இதுகள் வந்தவுடனே இவர்கள் தையிட்டியே ஒரு பிடிக்கிறோம் என்ற ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்கிச்சு. இதே மாதிரியான நிலைமை தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலையும் வரும். இப்ப பிரதமர் வந்து ஹரணி அமரசூரிய அடுத்த யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக ஒரு தமிழர் அல்லாத ஒரு ஆளை நியமித்தார், அல்லது இந்து சமயத்தை சேராத ஒரு ஆளை நியமித்தார். அவர்கள் உடனே இது ஒரு தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு போராட்டமா கருதினோம். அப்படித்தான் தூக்குவார்கள். அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள், அங்கட பல்கலைக்கழகத்துக்குள்ள இந்த சாதியம், ஆணாதிக்கம், சைவம், இது எல்லாம் இந்த சிந்தனைக்குள்ளேயே வளர்ந்த இன்னொரு கூழ் முட்டையை கொண்டு நிறுத்தணும் என்றதுதான் அவன் இந்த கோரிக்கையா இருக்கும். அப்ப அந்த கூழ் முட்டை யாருன்னா சௌராமா இருப்பேன். உண்மை. அதுக்குரிய முஸ்லீம் தான் அனந்தி சிவராமா இருந்தாரு, அனந்தி சசிகரனாவோ அந்த கருத்தை வச்சிருந்தேன். கருத்துல எனக்கு பெரிய அவையே அந்த கருத்தை வைக்கிறான். அதுவும் பெண்களுக்கு எதிராக செயற்படுற ஒரு ஆலயம், பாலியல் ஒரு ஆலயம் கண்ணுக்கு தெரியல. இது அன்னைக்கு அந்த தைரியத்தில பேசிக்கல இவர் ஆளுநரை பற்றி கடுமையா விவரிச்சார். சுகாஸ் என்று ஒருத்தர் காங்கிரஸ்காரர் கீழ்த்தரமான ஒரு கதையை அந்த நேரம் வன்னியானந்தம் கதைச்ச மாதிரி ஒரு கீழ்த்தரமான கதை எல்லாத்தையும் கதைச்சிருந்தாள் அந்த ஆளுக்கு எதிராக. அந்த அரசியல் இல்லையா நீங்க கீழ்த்தரமா தானே. அதுதான் அந்த கட்டத்துக்கு இறங்கிட்டணும். ஏன்னா அங்க 2 பேர் கைதட்டணும் சிரிக்கணும் வந்திருக்கணும் ஒழிய உண்மை யதார்த்தத்தை கதைக்கிறதுக்கு தயார் இல்லை. ஆரையும் யாழ்ப்பாணத்துல குறை சொன்னாலும் அந்த அளவு குறை சொல்றதுக்கு ஒரு முற்போக்கு இல்லையோ ஒரு நேர்மத்தன்மை இருக்கு. யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, ஆனால் அதுக்கு ஒரு முறை இருக்குது. ஆனா எனக்கும் ஒரு கேள்வி இருக்கு என்னென்றால், ஆளுநர் வேதநாயகன் போன்றவர்கள் இந்த 6 திருமுருகன் போன்றவர்களோட தங்களை அடையாளம் காட்டுறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. 6 திருமுருகன் வந்து நடத்துற இந்த சிவபூமி அறக்கட்டளை வந்து எந்த ஒரு
பொறுப்பு கூறலும் இல்லாமல் பல கோடிக்கணக்கான நிதியை திரட்டினோம் தமிழ் மக்கள்கிட்ட இருந்து, புலம்பெயர்ந்த தமிழர்கள்ட்ட இருந்து, இலங்கையில இருக்கிற தமிழர்கள்ட்ட இருந்து. இந்த நிதி எவ்வாறு கையாளப்படுதுன்றது கூட இல்லாமல் அதுவும் ஆளுநர் வேதநாயகன் மற்றது 5 மாவட்டங்களுடைய அரசாங்க அதிபர்கள், நீங்கள் இதுகளை எல்லாம் திருத்தி எடுக்க வேண்டிய நீங்களே இவ்வாறானவர்களோட அடையாளம் காணைக்குள்ள அவர்களுடைய களவு போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் துணை போறீங்களே. அந்த இந்துத்துவ பிடிப்பு அந்த பிடிப்பு தான் அதுல இருந்து விடுபட தயாரில்லை. வேதநாயகத்தை பொறுத்தவரை வேதநாயகம் அது தமிழ் கட்சி பாரம்பரியத்துக்குள்ள வந்தவரால் தானே தந்தையார் எல்லாம் நாகலிங்கம் அவர்கள் வீப்பண்ண குளத்துக்கு ஏதாச்சும் ஏற்பட்டவர் தெரியும் எனக்கு. அப்ப அந்த பாரம்பரியத்துக்குள்ள வந்த அளவட்டியில இருந்து அப்ப அந்த இது ரத்தத்துல இருக்கத்தான் செய்யும் அந்த இந்துத்துவ பிடிப்புகள். அதுக்காக கீழ்த்தரமாக கதைக்கக்கூடிய ஆளா இல்ல, அதை சொல்ல கதைக்கிற மாதிரி கீழ்த்தரமாக கதைக்கக்கூடிய ஒரு ஆளா எனக்கு படையில் இல்ல. அவர் அப்படி கதைக்கல. ஆனால் அவருடைய செயற்பாடுகள் இந்த அரசாங்கம் சொல்லுகின்ற இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துல கிளீன் யாழ்ப்பாண திட்டமும் வேணும், கிளீன் சிவபூமி, கிளீன் தனியா குப்பை விட்டுறக்கா சொல்ல இல்லையா அந்த சொன்னது முழு கட்டமைப்பையும் வச்சுதான் சொன்னது கிளீன் என்றது. லஞ்சத்துக்கு எதிராக நிர்வாகத்துக்கு எதிராக எல்லாத்தையும் சேர்த்து தான் கிளீன். எங்கேயாவது என்ன குப்பை விட்டுறன்னு இருக்கணும் இந்த கூட்டமைப்புக்காரர் அங்க வர்ற பிள்ளை. நிறைய விஷயங்களை கலந்துரையாடி இருக்கிறோம். குறிப்பாக ஏதாவது குறிப்பா சொன்னால் இந்த பொருளாதார பிரச்சனையால மக்கள் மத்தியில அரசாங்கம் சொன்னதை செய்ய இல்லை, 3 மாதத்துக்கு எல்லாம் செய்ய இல்லை என்று சொல்லினும் உள்ள கட்டமைப்பு முழுக்க பழைய கட்டமைப்பு. அது ஒரு 76 வருஷம் பழைய ஒரு இன்ஜின் உண்டு. அதுக்கு பார்ட்ஸ்கள் புது பார்ட்ஸ்கள் இப்ப வாங்கல, அதுக்கு வரவும் இல்லை. அதுக்குரிய பார்ட்ஸ்களை நாங்க உற்பத்தி செய்துதான் போட்டுதான் இயக்கவும். இவர்கள் எதிர்கட்சிகள் சொல்ற இதை பார்த்தா தாங்கள் எல்லாம் இருந்துட்டு போய்கள்ல திரசேரியில மிச்சம் எவ்வளவு வச்சுட்டு வந்து நாங்கள் லட்சக்கணக்கான டொலர்ஸா வச்சுட்டு போனாங்க, எடுத்து செலவழிச்சு நீ சொன்ன செய்யலாம் தானே என்ற மாதிரி தான் கதை இருக்கு. என்ன செய்கிறது? ஒரு கட்டமைப்பு செய்யற மாத்திரை இருந்தால் அதுக்கு விடுதில்லை. நிர்வாகம் முழுக்க பழைய நிர்வாகம். ஏனென்றால் லஞ்சத்துல வாழ்ந்து காபர்ல பாருங்க கொண்டைனர்களை கிளிய வண்டியெல்லாம் கஷ்டம் என்ன சபடா செய்யறாங்க. ஏனென்றால் அந்த காபர் அவ்வளவு கஷ்டம் ஆஃபீஸரும் அந்த மாதிரி உழைச்சோம். இனி அது இயலாது. அப்ப சபடா செய்யல இவ பறையாம விட்டுட்டு போயிடணும். நான் உங்கள் அளவில் பார்ப்போம்ன்றதான் அது அடிப்படை. இப்படி எல்லா நிர்வாகங்கள்லையும் எல்லாம் சபடா அரிசியில இருந்து அரிசி மஃபியாக்கள் சரி தேங்காயில எல்லாத்தையும் ஒரு மஃபியா கூட்டம் வச்சு ஆட்டுது. அப்ப அதுகள் எல்லாத்தையும் மீட்டு படிப்படியத்தான் எடுக்கலாம், உடனடியாக எடுக்க போனா முழுக்க ஸ்தம்பிக்கும். அதை மக்கள் புரிஞ்சலும் இல்லை. ஏதோ வந்தவையெல்லாம் முதலெல்லாம் சொன்னதெல்லாம் அப்படியே செய்து ஓட்டு போன ஆக்கள் மாதிரி அவர்கள் தூண்டி விட்டு இருக்கணும். அந்த புள்ளியோட நாங்கள் இந்த நேர்காணல முடிவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம். நேரத்தை ஒதுக்கி இந்த எனக்கு சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி ஜபாலன், நன்றி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.